பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஒரு ராலி அடித்து ஒரு காரு பிறந்துச்சுன்னு பாருங்கள். ஒரு டிராஃபிக் ஜாம் ஆகிட்டு அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு தெரில. ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னு மட்டும் தெரியுது பாருங்கள். நொறுங்கி இருக்குங்க பார்த்தீங்கன்னா. இங்கே டிராஃபிக் ஜாம் ஆகிருக்கு பாருங்கள். எல்லோரும் நிற்கிறாங்க. கார் ரிவேஸ் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் மட்டும் தெரியுதுங்க. இதில் வராங்க, எல்லோரும் வராங்க. ஊரில் உள்ளவங்க எல்லோரும் போயிட்டாங்க. எல்லோரும் போகிறாங்க. டீ கடை பாய் கூட இப்போ பல்லட்டில் பறக்கிறாரு பாருங்க. பார்த்தீங்கன்னா எங்களை வெளில நிற்க விட மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா பெரிய இது மட்டும் தெரியுதுங்க. இப்போ வீடியோ எடுக்க விட மாட்டாங்க எங்கள் அத்தா. பார்த்தீங்கன்னா போகிறாங்க. நீ போங்க வரோம். பார்த்தீங்கன்னா வராங்க. என்ன பிரச்சனைன்னு வெயிட் என்ன என்ன நடந்ததுன்னு தெரியலையே. நாங்கள் பஸ் எடுக்கிறாங்க. எங்களுக்கு எப்படி தெரியும்னா உள்ளே உட்காந்துருந்தோம் டிவி பார்த்துக்கிட்டு. அப்போ எங்கள் சித்தி வந்து கூப்பிடுற காரில் வாங்கலையா, அப்புறம் கார்லாம் பிறந்து கிடக்குன்னாங்க. அப்போ தான் எங்களுக்கே தெரியும். இப்போ பஸ்ஸை எடுத்து லைட்டாக முன்னாடி நவுத்துறாங்க. அங்கே பெரிய ஆக்சிடென்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லோரும் வராங்க ரிட்டன். எல்லாரும் அந்த பக்கத்துலேருந்து ஒரு லாரி போயிருக்கு, ஒரு லாரி வந்திருக்கு. இப்போ வந்த லாரியை மட்டும் நம்ம பார்க்கலாம். இந்த கார் இல்லை, இதெல்லாம் இப்போ வந்த காரு. ஒரு ராலி வந்த ராலி தான் இப்போ ஏதோ ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கு. எல்லாரும் போகிறாங்க. அந்த ராலியில் தான் ஏதோ பிரச்சனை. அந்த நிற்கிது பாருங்க அந்த ராலி. அதுதான் ஏதோ பிரச்சனை. ராலி சைடாக போயிட்டு மோதி இருக்குங்க. என்னன்னு தெரில. அங்கே ஏதோ ஆக்சிடென்ட் மாதிரியே தெரில. காரு ஏதோ கார் நுறுங்கிட்டு டிக்கி முன்னாடி கார் நுறுங்கிட்டு அது ஆஃப்ன்றா. இது நான் எடுத்து போட்டிக்கிறேன். இந்த ராலி தான் அந்த காரில் போயிட்டு ஏதோ கட்டமுடியா கோளாறு பண்ணி விட்டு பிரச்சனையே. ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. வராங்க. என்ன செய்தின்னு கேட்போம் வாங்க. வராங்க என்ன செய்தின்னு கேட்போம் வாங்க. என்ன யாருக்கு ஒன்றும் பண்ணல. இந்த காரு இங்க இருந்து இந்த காரு போயிருக்கு மணி. காரே காணோம். இந்த நடுவுல கிடக்கு மாவா மின் போஸ்னா அப்படியே எல்லாம் வந்த ராலி வரான். வந்த ராலி நடு ரோட்ல எடுக்கலாரு. அது என்னன்னா இந்த காரு தான் இங்க இருந்து போனதுதான் பட்டாரன அடிச்சு இப்படி வந்துட்டு. அப்படிதான் ரிவர்ஸ்ல இப்படி கிடக்கு. இந்த ராலிக்கு முன்னாடி போயிருக்கு மாமி. கிராஸ் ஆகி போயிருக்கும் போல. அவன் வந்து காரு வருதுன்னு இப்படி அணைச்சிருப்பாரு போல. அதனாலதான் அது கீழே இருக்கு. பட்டாரன மோதி மின் போசனை எல்லாமே மாவா போயிட்டு. இப்போ நம்மளுக்கு வீடியோ முடிய போகுது. இப்போ நாங்கள் வீட்டுக்கு போவோம் வாங்க. இந்த போது பாருங்கள் இந்த மாதிரி வருதான். பார்த்திங்கன்னா என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து போயிருக்கு. இங்கே ஒரு காரு ராலியும் போயிருக்கு. பின்னாடி காரு போயிருக்கு. சைடு போடும்போது முன்னாடி வந்த ராலி வந்து இடித்ததுனால கார் முன்னாடி உள்ள டிக்கி எல்லாமே நொறுங்கிட்டான். அதுதான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். டிக்கி நொறுங்கிட்டான். இதுமாரி காரம் டிக்கி மாவு போயிட்டுங்கிறாங்க.
ஆனால் உள்ளே உள்ளவங்களுக்கு எந்த அடியும் இல்லையா. யாருக்கு ஆகலையா ராலிக்கு எதுவும் அடி வந்த மாதிரி தரலையே. இருப்பான் போல அவன் எயிட்டாப்புல கிட்ட வந்தோன்னா அந்த பக்கம் அவன் என்ன சொல்றான்னா இவ்வளோ இடம் கிடக்குள்ள ஏன் இப்படி ஓரத்தில் வந்து அணைச்சிங்கன்னு அந்த கார்காரன் இன்னொரு பையன் இருக்கானா அவன் கேட்குறான். அவனுக்கு ராலிகாரன் என்ன கேட்குறான்னா நீங்கள் இவ்வளோ இடம் இருக்குள்ள ஏன் இதில் வந்து அணைச்சிங்க அதனால தான் அது மோதுனுச்சுங்கிறான். ஆனால் மக்களுக்கு ஒன்றும் இல்லை கார் சேதமாகிடுச்சு. தெரிய மாட்டேங்குது. சரி நம்ம போகலாம் வாங்க வாங்க போகலாம். அடிச்ச அடியில் காரு வாங்க நம்ம வீட்டு காரில் காமிக்கலாம். அது உள்ளே உள்ளவங்களுக்கு எந்த அடியும் இல்லையா. பின்னாடி வந்துருக்கு இது காரு சைடு போடும்போது ராலி வந்து இடிச்சு விட்டு முன்னாடி உள்ள டிக்கி நொறுங்கி விட்டான். பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டு அப்படியே நொறுங்கிட்டான். உள்ளே இருந்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா. சரி இன்னும் இடந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் எங்கேயும் நடந்ததுன்னா நீங்கள் சும்மா இருக்காதீங்க, உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கள். நன்றி, பாய் பாய்.